வணக்கம். மன்னார்குடி புளியப்பண்ணா டவர்ஸ். இந்த வண்டி ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, அடிக்கடி ப்ளக்கு போயிடுது. 2 நாள் 3 நாள் தான் ஓடுது. அதுக்கப்புறம் ப்ளக்கு காலியாகிடுது. அப்புறம் பாட்டி தள்ளிட்டு வருவாங்க. இதே மாதிரி பிரச்சனை 2-3 வருஷம் போயிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து போர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் நம்மள்ட்ட வந்தாங்க. கழட்டி பார்த்தா அதில் ஆயில் குறையவே இல்லை. லாஸ்ட்டாக போட்ட ஆயில் அப்படியே இருந்துச்சு. ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. ஆயில் குறைஞ்சிங்கள. சரின்ட்டு கார்பெட்டரை பறித்து பார்த்தா ஒரே டஸ்ட்டு. அந்த வீடியோ பின்னாடி வரும், காமிக்கிறேன். இது க்ளீன் பண்ணதுக்கு பிறகு எடுத்த வீடியோ. எடுத்து பார்த்தா ஃபுல் பிளாக்கு, ஏர் ஃபில்டரும் ஃப்ளாக்கு, ஃபியூல் மிக்சர் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் இது போகுது அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு அப்புறம் கார்பெட்டரை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணோம். அப்புறம் ஏர் ஃபில்டரை கழட்டி பார்த்தோம். அந்த ஸ்பாஞ்சு மாடல் தான் இதில் வரும். இது பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரிஜினல் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு கார்பெட்டரெல்லாம் ஃபுல்லாக வார்பிட்லாம் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு க்ளீன் பண்ணுற வீடியோ. ஹோல்லாம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கா சின்னதாக இருக்காங்கிறத செக் பண்ணுறோம். கம்பியெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணல, இல்லை ஹார்பிக்கில் போட்டு கழுவி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அட்டை ஏர் ஃபில்ட்ரு BS6க்கு ஒரு அட்டை ஏர் ஃபில்ட்ரு வாங்கியிருக்கோம். வாங்கி ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ரு தான். அந்த ஏர் ஃபில்ட்ரு தான் இதில் போட போகிறோம். அந்த பழைய ஏர் ஃபில்டரை தூக்கி காமிக்கிறேன் வீடியோவில், அதில் இருக்குது. மறுபடி பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் கார்பெட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ளக்கு வீணாக போகிற பிரச்சனையே வரல. ப்ளக்கு போட்டோம், அது பாட்டில் ஓடிக்கிட்டுருக்கு. இந்த தகவலை எல்லார்ட்டையும் பகிரணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஒயிட் கலர் ஸ்மோக்கும் வந்துச்சு, ஆனால் ஆயில் குறையலை. இருக்கிறத ஃபுல்லாக அந்த பெட்ரோலை வாங்கி வாரி உள்ளே அடிச்சிருக்கோம் போல இருக்குது. ஃபியூல் மிக்சர் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செஞ்சோம். நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ப்ளக்கு போகிற பிரச்சனையே கிடையாது. தேவையில்லாமல் இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் முடிஞ்சிருச்சு வேலை. நன்றி, வணக்கம்.